கேன் குடிநீர் தயாரிப்புக்கு தடையில்லா சான்று வழங்கியது குறித்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் 1 மணி நேரத்தில் நேரில் ஆஜராகி பதில் தர வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. கேன் குடிநீரின் சுகாதாரம் குறித்த பொதுநலன் வழக்கை சென்னையில் உள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது. சென்னையில் கேன் குடிநீர் தயாரிக்க தடையில்லா சான்று வழங்கியது குறித்து பொதுப்பணித்துறை பதில் தர பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து செவ்வாயன்று நேரில் ஆஜரான பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 850 மனுக்கள் தடையில்லா சான்று கோரியதாகவும் அதில் 77 மனுக்கள் மட்டுமே முறையாக இருந்தது என்றும் பதில் தந்தனர். இந்த பதிலில் அதிருப்தி தெரிவித்த பசுமை தீர்ப்பாயம் 1 மணி நேரத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் தர உத்தரவிட்டது. இந்த அதிரடி உத்தரவால் பரபரப்பு ஏற்பட்டது. சுகாதாரமற்ற கேன் குடிநீரில் பல்வேறு தொற்றுநோய் அபாயம் ஏற்படுவதாக தொடர்ந்து வந்த புகாரால் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இவ்வழக்கை தானாக முன்வந்து எடுத்துக்கொண்டு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது. இந்நிலையில் செவ்வாயன்று இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பொதுப்பணித்துறை தரப்பில் 1 மணி நேரத்தில் வர இயலாது என்றும் 1 நாள் கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட பசுமை தீர்ப்பாயத்தின் நீதிபதி சொக்கலிங்கம் தலைமையிலான அமர்வு புதன்கிழமையன்று பகல் 2:30 மணிக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் தர உத்தரவிட்டனர்.